ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஜிஎம் குட் ஃபார்மிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு சினையா இல்லையா, அது சினையா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல எங்கள் ஆடு சினையாக இருந்தால் நான் எப்படி அதை கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் ஒரு தலைச்சாங்குட்டி இப்போ சினையாக இருக்குது. கெடா மிதிச்சிட்டாங்க. இப்போ அவங்க சினையாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி உறுதி செய்வேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அதாவது அந்த கெடா மிதித்த ஆடு ஒரு 10 நாள் கழித்து இல்லைன்னா ஒரு மாதம் கழித்து அவங்க அடிமடி இருக்குல்ல, அடிமடினா அவங்க காம்பு பகுதி இருக்கிற இடத்த நம்ம கையை வச்சு பார்த்தோம்னா அந்த இடம் கல் மாதிரி இருக்கும். அதாவது மடி இறக்கம் கொடுக்கறதுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும். இதை வச்சு உறுதி செய்யலாம். அப்புறம் செகண்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆடு பார்க்குறதுக்கு பளபளன்னு இருக்கும், கொஞ்சம் வெயிட் கெயின் வரும். இதை வச்சு உறுதி செய்யலாம். அப்புறம் தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடோட அந்த வால் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வால் பகுதியில் முடி நல்லா அடர்ந்து வளரும். சாதாரணமாக இருக்கிற ஆட்டுக்கு முடி பரசலாக தான் இருக்கும். ஆனால் கெடா மிதித்ததுக்கப்புறம் அந்த ஆட்டோட வால் பகுதியை பார்த்தோம்னா, அதாவது சினையாக ஆயிட்டாங்க, சினையானது உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வால் பகுதியில் முடி நல்லா அடர்ந்து இருக்கும். இதை வச்சு உறுதி செய்யலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, அடி வயிறு, ஆட்டோட வயிற்றோட அடிப்பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடம் கொஞ்சம் நல்லா அப்படி வளைஞ்சி வரும், இறக்கம் கொடுத்துருக்கும். இதை வச்சு உறுதி செய்யலாம். இது என்னென்னா, இதெல்லாம் ஒரு தலைச்சா ஆடு ஒரு சினையாயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் வச்சு நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா, அந்த மடியிலேருந்து பாலை பீய்ச்சி பார்த்தோம்னா அந்த பால் விளக்கெண்ணெய் போல், அதாவது தேன் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இந்த பாகு பதம், இப்போ சர்க்கரை பாகு காய்ச்சினா எப்படி இருக்கும், பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கும். அதை தொட்டு பார்த்தோம்னா அதை வச்சு கன்ஃபார்மாக உறுதி செஞ்சுக்கலாம். இது ஒரு தலைச்சா ஆடு சினையாக இருந்தால் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இது. செகண்ட் அடுத்தது என்னென்னா, ஆல்ரெடி குட்டி போட்ட ஆடு இவங்க சினையாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படி உறுதி செய்கிறது. ஆல்ரெடி குட்டி போட்ட ஆடை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பார்த்திங்கன்னா அந்த ஆடு இப்போ தான் குட்டி போட்டிருக்கும். குட்டி போட்டு ஒரு 22 நாள்லேயே அவங்க பருவத்துக்கு வருவாங்க. 1 மந்த்துக்குள்ளே அவங்க பருவத்துக்கு வந்துடுவாங்க. பார்த்திங்கன்னா கெடா மிதிச்சிரும். கெடா மிதிச்சதுக்கப்புறம் அவங்க செனை நின்றுட்டாங்க அப்படின்னா மறுபடியும் கெடா மிதிக்காது. அதாவது மிதிக்காதுன்னா மோந்து பார்த்துட்டு போயிடும். அவங்கள சீண்ட மாட்டாங்க, அவங்க சினை ஆகிட்டாங்க அப்படின்னா. இல்லை சினை ஆகலை அப்படின்னா மறுபடியும் ஒரு 15 நாள் கழித்து அந்த ஆடு பருவத்துக்கு வரும். அப்போ பார்த்திங்கன்னா கெடா விரட்டும். இதை வச்சு அவங்க சினை ஆகிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். சினை ஆகிட்டாங்கன்னா கெடா துரத்தாது. இது ஒரு அறிகுறி. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடு பால் கொடுத்துக்கிட்டே இருக்கும், குட்டிக்கு பால் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓரளவுக்கு சினை கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படின்னு ஆட்டுக்கே தோணிடுச்சுன்னா அவங்க குட்டிக்கு பால் கொடுக்குறத கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டுவாங்க. இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஆடே குட்டிக்கு பால் கொடுக்காது. குட்டி பால் குடிக்க வந்துச்சுன்னா உதச்சி தள்ளும், அவாய்ட் பண்ணும், நவரும், இது எல்லாமே பண்ணும் பெரிய ஆடு. இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆனதுக்கப்புறம் அப்போ குட்டிக்கு பால் கொடுக்குறது நிப்பாட்டிடுமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தானாக மடி வத்த ஆரம்பிச்சிடும். குட்டி போட புதுசில் மடி பெருசாக இருக்கும். 1 மாதம் பெருசாக இருக்கும், 2 மாதம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் குட்டிக்கு பால் கொடுக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மடி சுருங்க ஆரம்பிக்கும். மடி சுருங்க ஆரம்பித்தாவே அந்த ஆடு ஓரளவுக்கு சினையாயிட்டாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது ஒரு அறிகுறி. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அதில் பாலை பீய்ச்சி பார்த்தோன்னா பாலே வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா மடி பார்த்திங்கன்னா ஆடு மேய்ஞ்சாலும் மேயலைனாலும் வயிறு பெருசாகவே இருக்கும். மேயாத ஆடு கூட வயிறு நல்லா பூசண மாதிரி நல்லா பெருசாகவே இருக்கும். அதை வச்சும் நம்ம ஆடு சினையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். ஒரு 4 மாதம் 4 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு மேலே அப்புறம் கொஞ்சம் பால் அப்படியே பீய்ச்சி பார்த்திங்கன்னா பால் பார்த்திங்கன்னா தேன் மாதிரி வரும். சேம் அந்த ஏற்கனவே குட்டி போடாத ஆட்டுக்கும்
குட்டி போட்ட ஆட்டுக்கும் இதெல்லாம் வந்து சேமாக நடக்கக்கூடியது தான். அடி வயிறு இறக்கமாக இருக்கும், வால் பகுதி அடர்ந்து முடி இருக்கும், அரை தளர்ந்து காணப்படும். இதெல்லாம் வச்சு கண்டிப்பாக நம்ம ஆடு சினையாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஆடு பார்த்திங்கன்னா இது வந்து தலைச்சங்குட்டி. இப்போ போயிட்டுருக்குல்ல அந்த ஆடு தலைச்சங்குட்டி. அது மடியை பார்த்திங்கன்னா அந்த காம்பு பகுதி வந்து கொஞ்சம் இறக்கமாக காணப்படுது பாருங்கள். அதோட பால் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பீச்சு பார்த்தா பிசு பிசுன்னு நல்லா வந்து பாகுபதம் மாதிரி ஒரு விளக்கெண்ணெய் போல் இருக்குது. இது பிசு பிசுன்னு இருக்கும். இதை வச்சு கன்ஃபார்மாக அந்த ஆடு சினையாக இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். இந்த ஆடு வந்து சினை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சொன்னதெல்லாம் வந்து நான் வந்து எங்கள் ஆட்டில் இப்படியெல்லாம் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். அதை தான் வந்து இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.